பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுவெளியில் பேசி வரும் கண்ணிய குறைவான பேச்சுகளுக்கு அரசியல், சமூகம், கல்வி உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த பெண் ஆளுமைகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பெண் இனத்தை இழிவுபடுத்தும் சீமானை ஒழித்து கட்ட அனைத்து பெண்களும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும், அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழர் பெண்களையும் அவமானப்படுத்தும் விதமாக தமிழ் மண்ணிலிருந்து பேசிய இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தமிழக வரலாற்று சுவடிலேயே இல்லாத அளவிற்கு அவரை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு பெண்கள் முன்னிருந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண் இனம் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட பாலியல் வக்கிரம் கொண்ட பெண்ணினத்தை அவமானப்படுத்துகின்ற ஒரு நபரை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டடிக்க வேண்டும். நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தை மதிக்கிறார்கள், நீதிபதிகளை மதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் அவமானப்படுத்தும் விதமாக, நீதிமன்றத்தை அவமானப்படுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்பது நீதிமன்றத்தையே மிரட்டும் தோணியில் இருக்கின்றது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆகவே தன் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டு அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆவேசத்தை, குழப்பத்தை, கோபத்தை உருவாக்குதுன்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் பொதுமக்கள் மத்தியில் லட்சக்கணக்கான பெண்கள் இவையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு துளி கூட இல்லாமல் பெண்களை மிக இழிவாக பேசுகிறார். இந்த செயல் மிக பிரமாதமான செயல் போல தன்னைத்தானே காட்டிக்கொள்கிற இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டிற்கு விடியல் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அவர் உண்மை, அதாவது பக்கத்தில் இவ்வளோ லேடிஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கான்ஷியஸ் கூட இல்லாமல் தான் பேசுகிறாரு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கிற பெண்களும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு சிரித்தாங்க பாருங்கள். எனக்கெல்லாம் உண்மையில் ரொம்ப வெக்கமாக இருந்ததுங்க. அதாவது ஒரு பெண்ணை பற்றி தன்னுடைய தலைவர் இவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்களே அப்படின்னு நாணி முகத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா ஆணாதிக்க மனோபாவம் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் கூட பரவ ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. பெண்களை கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் அரசியல் செய்வீர்களா? பெண்களை உங்களுடைய காமுக இச்சைக்கு உட்படுத்திவிட்டு நீங்கள் அரசியல் செய்வீர்களா? அவள் விரும்பியே வந்தாலும் அதை நீங்கள் ஊடகத்தில் தெரியப்படுத்துவீர்களா? நீங்கள் என்ன ஆசை வார்த்தை காட்டி அவளை கூப்பிட்டீர்களோ, அவள் என்ன ஆசை வார்த்தை காட்டி நீங்கள் அவர்களை மிரட்டினீர்களோ என்று அவர்கள் தான் முன்வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்களே, அதை நீங்கள் அரசியல் ரீதியாக கொண்டு செல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.